சென்னையில் ஆவின் பால் விநியோகம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், என்ன காரணம், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மாதவரம் ஆவின் பால் பண்ணையிலிருந்து 2 லட்சம் லிட்டருக்கு மேல் ஆவின் பால் விநியோகம் முற்றிலும் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் பால் பண்ணைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வர வேண்டிய தினசரி பால் வரத்து கடுமையாக சரிவு, பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக இன்று ஆவின் பால் பாக்கெட் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாதவரம் பால் பண்ணையிலிருந்து வட சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் உள்ள பால் முகவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய மொத்த விநியோகஸ்தர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கான மாதாந்திர அட்டைதாரர்களுக்கான விநியோகம் செய்யப்படக்கூடிய ஒப்பந்த வாகனங்கள் என சுமார் 30க்கும் மேற்பட்ட விநியோக வாகனங்கள் காலை 7 மணி நிலவரப்படி ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி இல்லாத காரணத்தால் மாதவரம் பால் பண்ணை வளாகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு பால் பாக்கெட் உற்பத்தி செய்து எப்போது விநியோகம் செய்யப்படும் என்ற கேள்விக்குறி எழும்பியுள்ளது. குறிப்பாக இதனால் கொளத்தூர், பெரம்பூர், வியாசர்பாடி, மணலி, மீஞ்சூர், எண்ணூர், புரசைவாக்கம், ஓட்டேரி, சூளை, பாரிமணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டிய 2 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் இன்று முற்றிலும் முடங்கியுள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு உற்பத்தி செய்யப்பட்டால் காலை 11 மணி கடந்துதான் விநியோகம் நடைபெறுமா என்ற கேள்விக்குறி இருப்பதாகவே பால் முகவர்கள் சங்கம் சார்பாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி வரை 30 வாகனங்கள் விநியோகம் செய்யப்பட்ட 30 வாகனங்கள் இதுவரை வெளியாகவில்லை என்றும் அவர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.